நமக்குன்னு இருந்த ஒரே நம்பிக்கையே மாமா போட்டு வச்சிருந்த பணம் தான். அந்த பணத்தை வச்சு முன்னேறி மேல வந்துருவோம், பழைய நிலைமைக்கு நம்மளாம் வந்துருவோன்னு எவ்வளவு ஆசையோட நீ சொன்னதை கேட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா கடைசியில அந்த பணத்தையும் பறி கொடுத்துட்டோம். இனிமேல நம்ம எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோம்? எனக்கு எதுவுமே புரியல. வாழ்க்கையே அப்படி இருண்டு போன மாதிரி இருக்கு. இசு, சின்னையா, என்ன பண்ண போறோம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் இழந்துட்டு நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்தோம்னா போதும். அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம எல்லாத்தையும் மீட்டுடலாம். நீங்க இப்படி அழுது புலம்பி உங்களையே அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. நம்மளோட அவநம்பிக்கை தான் நம்மளையே கொன்னுடும். இசு, நீ மட்டும் இந்நேரம் IPS இருந்திருந்தீனா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. நீ வேலைக்கு போகாத, ஆபத்து இருக்குன்னு நீ என் பொண்டாட்டிய மட்டும் இருந்தா போதும்னு நான் ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல சொல்லிட்டேன். ஆனா கடைசியில இவனுங்களோட சூழ்ச்சியினால உன் வேலை போகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் மேல லஞ்சம் வாங்கிட்டேங்கிற பழிய போட்டு உன்ன இந்த வேலையில இருந்து இவனுங்க இறக்குவானுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.